வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். இங்கு ஒரு அட்டவணை வழங்கப்பட்டுள்ளது. 3 பாடங்கள் தரப்பட்டுள்ளன. ரைட், இப்போது அடுத்ததாக கவுண்ட் என்ற ஃபங்க்ஷனை பார்த்தோமானால் இங்கு இலக்கங்கள் மாத்திரம், அதாவது இலக்கங்கள் உள்ள கல முகவரிகள், எந்தெந்த செல்லுக்குள்ள இலக்கங்கள் உள்ளதோ அதனை மட்டும் எண்ணி எங்களுக்கு விடையாக தரப்போகின்றது. ஈக்குவல் போட்டு கவுண்ட் பிரேக்கெட்டுக்குள்ள பல விடயங்களையும் நான் செலக்ட் பண்ணுகின்றேன். விடை 21 என்பது கிடைக்கின்றது. ஆகவே இதில் 21 இலக்கங்கள் போடப்பட்டுள்ளன. ஆகவே எண்ணி அதனை தருகின்றது. இதே ஃபங்க்ஷன்ல செல் ரேஞ்சை மாற்றுகின்றேன். இதனை டிலீட் பண்ணி விட்டு இந்த மாணவர்களது பெயர்களுடன் செலக்ட் பண்ணுகின்றேன். இப்போது என்டர் கீயை பிரஸ் பண்ணுகின்றேன். இப்போதும் 21 என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கிறது. அப்ப உங்களுக்கு விளங்க வேணும். இதில் இருந்து இங்கு டெக்ஸ்ட் பெயர்கள் உள்ள செல் கலங்கள் ஒன்றுமே இங்கு கவுண்ட் பண்ணப்படவில்லை, எண்ணப்படவில்லை. இலக்கங்கள் உள்ள கலங்கள் மாத்திரமே எண்ணப்பட்டுள்ளன. அதுதான் அதே விடை எங்களுக்கு கிடைத்துள்ளது. இப்போது பார்க்கலாம் இன்னொரு செல் ரேஞ்சின் மூலம் இப்ப நாங்கள் இந்த இடைவெளிகள் எண்ணப்படுகின்றதா என்பதற்குரிய ஒரு டவுட் ஒன்றை கிளியர் பண்ணி கொள்ளலாம். இப்ப நான் உதாரணமாக இந்த குறிப்பிட்ட இவ்வளவு ரேஞ்சையும் நான் செலக்ட் பண்ணுகின்றேன். இப்போ செலக்ட் பண்ணி விட்டு நாங்கள் இந்த பிரேக்கெட்டுக்கு அடுத்ததாக இந்த கர்சரை கிளிக் பண்ணி விட்டு தான் நாங்கள் என்டர் கீயை பாவிக்க வேண்டும். 4 என்பது எங்களுக்கு விடையாக வருகின்றது. இப்ப டபுள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு செல் ரேஞ்சும் செலக்ட் பண்ணி இருந்தாலும் எங்களுக்கு இந்த இலக்கங்கள் உள்ள செல்ஸ் மட்டும்தான் எண்ணப்பட்டு இங்கு விடையாக போடப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு இறுதி முடிவாக தெரிய வேண்டியது இங்கு இடைவெளியோ அல்லது டெக்ஸ்டோ எண்ணப்பட மாட்டாது, இலக்கங்கள் மாத்திரமே எண்ணப்படுகின்றது இந்த கவுண்ட் என்ற ஃபங்க்ஷனில்.